எக்ஸாமில் எப்பயுமே அடிக்கடி ஒரு தொடர் கொடுத்துட்டு இது எவ்வகை வாக்கியம் என்ன தொடர் அப்படின்னு கேட்பாங்க. சில தொடருக்கான என்ன இது தொடர் என்ன வாக்கியம் அப்படின்றத பார்க்கலாம். செய்தி தொடர்னா என்னன்னா ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் செய்தி தொடர். கரிகாலன் கல்லணையை கட்டினார் என்பது ஒரு செய்தி இதில் வந்து சொல்கிறாங்க, அதனால் இது வந்து செய்தி தொடர். ஒருவரிடம் ஒன்றை வினாவுதாக அமையும் தொடர். ஒருத்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறது வந்து வினா தொடர் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து வினா கேட்கறதால இது வந்து வினா தொடர். அதே விழைவு தொடர்னா என்னன்னா ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருட்களில் வரும் தொடர் வந்து விழைவு தொடர். ஒருத்தவங்கள்ட்ட ஒன்று கேட்கறதா வர்றது அது வந்து வேண்டுதல். வாழ்த்துதல்ன்றது வந்து நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறது. அந்த தொடர்லாம் வந்து விழைவு தொடர். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இளமையில் கல் அப்படின்றது ஏவுதல். ஸோ இது வந்து விழைவு தொடர். உன் திருக்குறள் நூலை தருக, ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பொருளை வேண்டி இருக்கிறதால இது வந்து விழைவு தொடர். உழவு தொழில் வாழ்க அப்படின்ட்டு வாழ்த்துறாங்க. ஸோ வந்து இது வந்து விழைவு தொடர். கல்லாமை ஒழிக, ஒருத்தவங்களை வந்து வைதல் வர்றதால இது வந்து விழைவு தொடர். உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் உணர்ச்சி தொடர். உணர்ச்சி தொடருக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஆஹா, அடடா, என் தங்கை பரிசு பெற்றால் ஒரு உணர்ச்சியாக இது வர்றதால உவகை வருது. ஸோ இது வந்து உணர்ச்சி தொடர். புலி வருகிறது, அங்கே புலி வருதுன்ட்டு ஒருத்தவங்க பயப்படுறாங்க, அச்சப்படுறாங்க. ஸோ வந்து இது வந்து உணர்ச்சி தொடர். அதான் உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் உணர்ச்சி தொடர். பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே, அவலப்படுறதால இது வந்து உணர்ச்சி தொடர். மலையின் உயரம்தான் என்னே என வியப்பு வர்றதால இது வந்து உணர்ச்சி தொடர். முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள், இது எந்த வகைன்னு பார்த்தீங்கன்னா செய்தி தொடர். முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் ஒரு செய்தியை சொல்கிறதால இது வந்து செய்தி தொடர். கடமையை செய் அப்படின்றது விழைவு தொடர். பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்னே, ஒரு உணர்ச்சி இதில் வந்து வெளிப்படுத்துறதால உணர்ச்சி தொடர். நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய், கேள்வியாக வர்றதால இது வந்து வினா தொடர். நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா, கொஷின் கேட்குறதால வினா தொடர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.